Hello friends, வணக்கம். Welcome to our Knowledge Kit channel. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போற நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா Combined Higher Secondary Examination 2019. So இந்த எக்ஸாமினேஷனோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10 plus 2. அதாவது plus 2 முடிச்சிருக்க யாருனாலும் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா 18 to 27 years. 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். அது டேட் கிரைட்டீரியா இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1st of August அது அந்த டேட் தான் கட் ஆஃப் டேட். 1st of August 2019க்கு முன்னாடி நீங்க வந்து 18 வயசு உங்களுக்கு ஆயிருக்கணும், இல்ல 27 வயசு முடிஞ்சிருக்க கூடாது. இந்த 18 to 27ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏஜ் கிரைட்டீரியா. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அகைன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC/STக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, OBCக்கு 3 இயர்ஸ்க்கு இருக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு இன் OBC கேட்டகரிக்கு 13 வருஷம் இருக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு இன் SC/ST கேட்டகரிக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இதோட அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. ஃபீஸ் எக்ஸம்ஷன் யாராருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ், SC/ST கேண்டிடேட்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, லாஸ்ட் டேட் டு அப்ளை எப்போ டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 5th of April 2019 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும், இல்லை அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Tier 1 ரெண்டு ஸ்கெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது, Tier 1 Tier 2. Tier 1 ஜூலையில் நடக்குது, Tier 2 செப்டம்பரில் நடக்கிற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் MCQ தான். அதாவது ஆன்லைனில் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நீங்கள் MCQs ஆன்சர் பண்ணணும். இதுதான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். 100 கொஸ்டின்ஸ் மொத்தம் இருக்கும், 4 செக்ஷன்லேருந்து. எக்ஸாம் மொத்த டியூரேஷன் 60 minutes, அதாவது 1 hour. ஒரு ராங் ஆன்சருக்கும் 0.5 மார்க்ஸ் டிடக்ஷன். ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு ஹை ஸ்கேல். மற்ற எக்ஸாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹையர் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். அதாவது நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து ஆன்சர் பண்ணும்போது கரெக்டான கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆன்சர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் 2 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா 1 மார்க் ஃபுல்லாக போயிடும். ஸோ என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸ் இருக்குது. 4 செக்ஷனும் 25 மார்க்ஸ் ஈச், டோட்டல் ஆஃப் 100 மார்க்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25 மார்க்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 மார்க்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25 மார்க்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 25 மார்க்ஸ். டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கான எக்ஸாம் இது. Tier 2 வந்து டிஸ்கிரிப்டிவ், அதாவது எஸ்ஏ டைப் எக்ஸாமினேஷன். Tier 3ன்றது ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப் ரைட்டிங் ஸ்கில் வந்து 35 வேர்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே டைப் பண்ணும். இதுதான் வந்து Tier 3 எக்ஸாமினேஷன். ஸோ இது 3 கம்ப்ளீட் பண்ணால் வந்து யூ ஆர் த்ரூ வித் எக்ஸாமினேஷன். ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் வெள்ளூரில் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். மறக்காமல் டேட்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எங்களோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட்.